அன்பார்ந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்கள் உத்திரமேரூர் விவசாயி டைகர் வில்லேஜ் என்கிற புலியூர் கிராமத்தில் வசிக்கும் எஸ்பி முருகேசனின் கோடான கோடி வணக்கத்துடன் இன்ற சிற்றுரையை துவங்க இருக்கிறேன். இப்பொழுது நாம் பார்க்க போகும் தலைப்பின் பெயர் குடிகாரர்களின் வாழ்க்கையை பற்றி. குடிகாரர்கள் ஏன் குடித்துவிட்டு நடு ரோட்டில் விழுந்து கிடக்கிறார்கள்? அதற்கு அரசாங்கம் டாஸ்மாக் கடையை அதிகமாக திறந்திருப்பது ஒரு புறமா, அல்லது அவர்கள் அதிக பளு சுமை உழைப்பின் காரணமாக அளவுக்கு அதிகமாக மது அருந்தி மயக்க நிலையில் உள்ளது ஒரு புறமா? இது எதற்காக என்று வாதிட உங்களுடன் நான் இன்று கடமைப்பட்டுள்ளேன். அன்பார்ந்த தமிழ்நாட்டு மக்களே, ஒரு குடிகாரன் மதுப்பிரியர் ஒரு குடிகாரன் என்று அவர்களை இச்சைப்படுத்தி அவமதிக்கக்கூடாது. அவர்களும் ஒரு மனிதர்கள்தான். அந்த மது பிரியர்கள் இல்லை என்றால் நமது தமிழ்நாட்டில் 75% வேலை பாதிக்கப்படும். எதனால் இப்படி தெரிவிக்கிறேன் என்றால், நான் ஒரு பிரபலமான கம்பெனிக்கு சென்று ஒரு விசிட்டிங்காக பார்வையிட சென்றேன். அங்கு ஒரு சுமார் 5 கிலோவுக்கும் குறைவாக உள்ள ஒரு பொருளை ஒரு சின்ன 10 வயது சிறுவன் கூட கையில் தூக்கி செல்லலாம். ஆனால் அங்கு வேலை செய்யும் எம்ப்ளாயிகளோ அந்த 5 கிலோவுக்கும் குறைவான உள்ள பொருளை ட்ராலியில் வைத்து தள்ளி செல்கிறார்கள். ட்ராலி என்றால் என்னவென்று தெரியுமா? அதில் 100 கிலோ வரைக்கும் வச்சு தள்ளி